வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எதையுமே செய்யறதுக்கு மனசே வரவே வராது. அது நம்ம ட்ரீமாகவும் இருக்கும். அது நம்மளுக்கு எனர்ஜியே இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்களோட கோல்ஸையும் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லேயே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல்ஸ் கேட்கும். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் நம்மளை எங்கிருந்து யார் காப்பாற்றுவாங்கன்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி நம்மளை யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சே இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சஜஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது செல்ஃப் மோட்டிவேஷனால் வர சைக்காலஜியும், அதே மாதிரி ஏன் மோட்டிவேஷன் எப்பவுமே குறையுதுங்கிறதையும், எப்படி நீங்கள் திரும்பி மீண்டு வரதுங்கிறதையும், உங்களோட மனசை நீங்கள் தூண்டுற பழக்கத்தையும், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் எப்படி முன்னேறணுங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மோட்டிவேஷன் ஏன் எதனால் குறையுது. அதாவது பலருக்கு மோட்டிவேஷன் எதற்காக தங்களோட ஹோம்ல இருந்து பார்த்தீங்கன்னா எங்கே மெயினான இதை எப்படியெல்லாம் குறையுது அப்படிங்கிறத அவங்க ஏன் பிளேம் பண்ணிக்கிறாங்க. அது உண்மையும் கிடையாது. ஏன்னா மோட்டிவேஷன் குறையிறதுக்கு உண்மையான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டிவேஷன் குறையிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, தேவையில்லாமல் கம்பேர் பண்ணுறது, அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ், அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் ஏதாவது நடக்கலைன்னா அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம்னாலும், அதே மாதிரி நெகட்டிவ் நமக்கு சுற்றி நெகட்டிவ் சூழல் க்ரியேட் ஆனாலும் தேவையில்லாமல், அதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மனசை ரொம்ப ரொம்ப அப்படியே டயர்டாக்கிட்டே போயிடுது. இதில் ஒரு டயர்ட் மைண்ட் செட் நம்மளுக்கு மோட்டிவேஷனை நார்மலாக எப்பவுமே குறைக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் இதில் முக்கியமாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது யாருமே உங்களை எப்பவுமே பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்மளை நாமளே எப்படி தேர்த்திக்கிறது, எப்படி முன்னேறதுங்கிறதான் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம எப்போ விழுந்தாலும் நாமளே திரும்பி எழுந்து அந்த தோல்விக்கு பின்னாடி நாமளே முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். இது ஒரு ப்ராக்ரஸ் தான். அது எப்பவுமே நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளை நாமளே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் மோட்டிவேஷன். இதில் நீங்கள் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு அது ஃபீலிங்கை மட்டும் கொடுக்கறதில்ல, அது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷனும் கூட. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்களுக்கு பெரிய சக்தியாக கொடுக்குது. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் எப்பவுமே திடீர்னு ஒரு நாளில் பெரிய சக்ஸஸ் கிடைச்சிடாது. நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு பெரிய மாற்றமும் வரும். அதை வச்சு தான் நீங்கள் சிகரத்தை தொடவும் முடியும். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, அதே மாதிரி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, அதே மாதிரி நல்ல நல்ல புத்தகங்களாம் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம். அதை நம்ம என்ன தெரியுமா, நெகட்டிவ் கண்டென்ட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதையும் பண்ண மாட்டோம். கிராட்டிடியூடோட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு க்ரியேட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வருது. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தாவே உங்களுக்கு மோட்டிவேஷன் தன்னைத்தானே உருவாக ஆரம்பிச்சிடும். இதை யாருமே பண்ணுறதும் கிடையாது. இது எல்லாமே ஒரு சோம்பேறித்தனமாக நம்ம பண்ணிடுறோம். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும்தான். அதை முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அதை பார்த்தா மட்டுமே நான் பின்னாடி இப்படி ஆயிட்டேனா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி டைமிங் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. ஒருவரோட சாப்டர் 10 நாளில் வரும், இன்னொருத்தருக்கு சாப்டர் ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே உடனே ஆரம்பித்து பெருசாக வரும். அதனால் தயவு செஞ்சு அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க.
உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஜேர்னி உங்களோட மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு வேற யாரு கூடயும் கம்பேரே பண்ணாதீங்க. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே நம்புங்க. உங்களை தவிர வேறு யார் நம்புவாங்க? பல நேரங்களில் நீங்கள் உலகம் நம்மளை நம்புறதுக்கு முன்னாடியே நாம் நம்மளை கண்டிப்பாக நம்ப வேணும். இதில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப அது மெதுவாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸே ஆவீங்க. இதில் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷனும் கூட. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் பெரிய வெற்றியை பெற வைக்கும். அதுதான் இதில் முக்கியமானது. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பவுமே சோர்வாகவே இருப்பீங்க. ஆனால் அது அப்போவே முடிந்து போகிறதே கிடையாது. கொஞ்ச நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிங்க. திரும்பி முயற்சி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருவீங்க. உங்களோட மாற்றம் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.